சமக்கினி முனிவரை எரிச்சாங்க இல்லையா, அந்த எரிஞ்ச அந்த சாம்பல் தான் இன்னைக்குமே ஆரணி படைவீட்டில் இருக்கக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தரக்கூடிய பிரசாதம், அருள் பிரசாதம் விபூதி கிடையாது. அந்த எரிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த மலையே எரிஞ்சு அங்கே வாழ்ந்த அந்த ஒரு மண்ணு தான் இன்றைக்குமே பிரசாதமாக தான் தருவாங்க. அப்போது அம்பாள் வந்து அந்த பாட்டி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அம்பாளுடைய சூட்சும சரீரம் இங்கே இறந்து போகுது. சூட்சும சரீரம் வந்து கைலாய லோகத்துக்கு போயிடுது. அம்பாளுடைய தலைக்கு மட்டுமே உயிர் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து மாரியம்மனுக்கு வந்து அரசரசு வெறும் கழுத்து மட்டுமே வச்சு நம்ம வழிபடுறதுக்கு காரணம் இதுதான். அம்பாள் வந்து தலையை வெட்டுறதுனால தான் அது போல் வச்சுருந்தாங்க. அம்பாளுடைய உருவமே மாறியதுனால தான் அம்மனுக்கு வந்து மாரியம்மன் அப்படின்னு பேர். உருவம் மாறியதுனால அம்பாளுக்கு உருமாறி அப்படின்ற பேர். உடம்பெல்லாம் கருத்து போய் எரிஞ்சு கருத்துனால அம்பாளுக்கு கருமாறின்ற பேர். அதுதான் கருமாறி உருமாறி அப்படின்னு சொல்லுவாங்க. மாரி என்றால் மழை பெய்யும், தேவி என்றால் தேன் சொரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் மாரியம்மனுடைய சரித்திரம் உருவானது. இப்போ இருக்கக்கூடிய ஆரணி படைவீட்டில் தான் வந்து ரேணுகா பரமேஸ்வரியோடைய குடியில் இருந்தது எல்லாமே. ரேணுகா பரமேஸ்வரி அம்பாள் வாழ்ந்த இடம் எல்லாமே அதுதான். இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் தான் நடந்தது. அதனால தான் நம்ம வந்து ஆடி மாதத்தில் மாரியம்மனுக்கு உகந்த மாதமாக வந்து அம்பாளை வந்து நம்ம வந்து பாவித்து போற்றி வணங்குறோம்.